வெல்கம் டு அகிலன் கிச்சன். மட்டன் கோலா உருண்டை செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஆயில் எடுத்திருக்கேன், கடலெண்ணெய், கொத்தமல்லி தூள், வரமிளகாய் தூள், பொட்டுக்கல்ல பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, பெரிய வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மிளகு எடுத்திருக்கேன், சோம்பு, ஒரு முட்டை அடிச்சு வச்சிருக்கேன், குண்டு மிளகா போட்டுக்கோங்க. வரமிளகா குண்டு மிளகா, பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், தேவையான அளவு கருவேப்பிலை தலை. மட்டன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பத்த வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு. பெப்பர் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதனால வணக்கி விடுங்க. நான் குண்டு மிளகா போட்டுக்கிறேன். பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கருவேப்பிலை தலை போட்டுக்கோங்க. நல்லா வணக்குங்க. இங்க பாருங்க, நல்லா வணங்கிருச்சு. இப்ப வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்குங்க. வெங்காயம் வணங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரம் உங்களுக்கு வெங்காயம் வணங்கிரும். வெங்காயம் ரொம்ப வேக வைக்காதீங்க. ஒரு 40% மட்டும் வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மறுபடியும் எண்ணெயில போட்டு பொரிப்போம், அதுக்காக சொல்றேன். இங்க பாருங்க, வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிக்கோங்க, இஞ்சி பூண்டு வாசம் போற வரைக்கும். இஞ்சி பூண்டு வாசம் நல்லா போயிடுச்சு. இப்ப மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் சின்ன ஸ்பூன்ல போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகா ஆட் பண்ணிருக்கிறோம். உங்களுக்கு அதுவே ஸ்பைசியா தான் இருக்கும். இப்ப மட்டனை இங்க பாருங்க, இஞ்சி பூண்டு வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் தண்ணி இருக்கக்கூடாது. உங்களுக்கு தண்ணி மட்டன்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொரிக்கும் போது உங்களுக்கு உருண்டை எல்லாம் விரிசல் விட்டுரும். உங்களுக்கு உருண்டை கரெக்டா வராது. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இங்க பாருங்க, மசாலா எல்லாம் போட்டு நல்லா மட்டனை வணக்கிட்டேன். உங்களுக்கு தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி எல்லாம் இல்ல. இப்ப இத பேஸ்ட் பண்ணிட்டு பாக்கலாம். இங்க பாருங்க, மட்டன் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்ப பொட்டுக்கல்ல பவுடர் பண்ணோம்ல, அது ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு எக்க ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அதுல பாதி மட்டும் ஊத்திக்கோங்க. அதிகமா ஊத்துனீங்கனாலும் உங்களுக்கு கோலா உருண்டை இது வராது. இது போட்டு நல்லா பிசைச்சுக்கோங்க. இப்ப பொட்டுக்கடல மாவு, எக்கையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். உப்பு நீங்க பாத்துக்கோங்க கரெக்டா இருக்கான்னு. எனக்கு கரெக்டா இருக்கு. இதுல குட்டி குட்டி பாலா எடுத்துக்கோங்க. இதுல குட்டி குட்டி பாலா எடுத்து இப்ப நல்லா உருண்டை பிடிச்சுக்கோங்க. தேங்காய் இது கடலைன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியா போட்டுக்கோங்க. உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பால் பிடிச்சு இந்த சைஸ்ல பால் பிடிச்சுக்கோங்க. நம்ம எல்லா பால் பிடிச்சு நம்ம பாக்கலாம். இங்க பாருங்க, கோலா உருண்டை நான் எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டு வந்துட்டேன். இப்ப எண்ணெயில போட்டு பொரிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப நாம உருண்டையை போட்டுடலாம். இங்க பாருங்க, எல்லா பால்ஸுமே நான் போட்டிருக்கேன். சிம்ல வச்சு நீங்க குக் பண்ணுங்க.
இங்க பாருங்க உங்களுக்கு நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ரௌன்ல வந்து எடுத்துடலாம். அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. மீதி இருக்கிறதையும் பொரிச்சுட்டு நாம் பார்க்கலாம். இங்க பாருங்க மீதியும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. அதே ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி சுவையான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல ரெசிபில மீட் பண்ணலாம். பாய் பாய்.